வணக்கம் மக்களே. என்ன மக்களே, நேத்து நைட்டு நம்ம சாண்ட்ரா பாருக்கான கேமை மொத்தமா உடச்சு பேசிட்டாங்களே. பாரு வந்து டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறா, பாரு வந்து கமாருதீன் மேட்டர்ல உண்மையா இல்லைன்னு சொல்லிட்டு பாருக்கான மொத்த விஷயத்தையும் சாண்ட்ரா உடச்சு பேசிட்டு இருக்காங்க ப்ரோ. நேத்துக்கான எபிசோட் நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அந்த எபிசோட் லாஸ்ட்ல நம்ம அமித் வந்து சாண்ட்ரா கிட்ட உட்காந்து புலம்பிட்டு இருந்திருப்பாரு. கனிக்கான டாபிக் எடுத்து புலம்பிட்டு இருந்திருப்பாரு. கனி வந்து இப்படி இருப்பாங்க நான் எதிர்பார்க்கல, கனி கிட்ட ஒரு விஷயத்த பேச கூட முடியல, அவங்க கிட்ட ஒரு விஷயத்த பேச போனா நக்கலா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆள் உட்காந்து புலம்பிட்டு இருப்பாப்ல. எனக்கு தெரிஞ்ச அமித் திருந்துற மாதிரி தெரியல ப்ரோ. அவர் 24 மணி நேரமும் பாருக்கு கொடை பிடிக்கணும்னு சொல்லி தான் சுத்திட்டு இருக்காரு. அவருக்கான கேம் ஆடணும், நடக்கிற விஷயத்த கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்த மாத்தி ஒருலட்சம் வேற ட்ராக்ல போய் இன்னொரு கேமை போடணும்னு சொல்லி யோசிக்கவே மாட்டேங்காரு. அவரோட நோக்கமே பாருக்கு சப்போர்ட் பண்றதா தான் இருக்கு. பாருக்கு சப்போர்ட் பண்ணும், பாரு என்ன சொன்னாலும் அதுக்கு தலையாட்டணும்னு சொல்லி தான் உட்கார்ந்துருக்காப்ல. அப்ப அந்த வகையில நேத்து எபிசோட்லாம் பார்த்திருப்பேன். நேத்துக்கான லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும். காலையில வீட்டுக்குள்ள அமித்துக்கும் நம்ம கனிக்கும் ஒரு பஞ்சாயத்து போச்சு. ஓகேவா, கனி அவர்கள் கிண்டலா ஒன்னு சொல்லியிருப்பாங்க, பாரு எவ்விடமோ அவ்விடமே வந்து அமித் இருப்பாருன்னு சொல்லிட்டு சும்மா கிண்டலா சொல்லியிருப்பாங்க. அந்த குரூப்பிசத்தை மீன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அதை பிடிச்சு வச்சுட்டு நேத்து அமித் பயங்கரமா சண்டையை போட்டிருப்பாரு. ஓகேவா, அந்த சண்டை நேத்தே முடிஞ்சிட்டு நேத்தே முடிஞ்சு சாரி எல்லாம் கேட்டு முடிச்சாச்சு. திரும்ப அந்த சண்டை எடுத்தா திரும்ப அமித்துக்கு தான் கெட்ட பேருன்னு சொல்லி அமித்துக்கு நல்லாவே தெரியும். நேத்து பாரு ரிட்டன் அந்த சண்டை எடுக்கும்போது பாரு கிட்ட போய் அமித் சண்டையெல்லாம் போட்டாரு. சண்டையெல்லாம் போட்டுட்டு அவரே அந்த கண்டென்ட் எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவரே நைட்டு உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காரு. அவரே நைட் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. எபிசோட் லாஸ்ட்ல பார்த்திருப்பீங்க. அப்போ சாண்ட்ரா கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப சாண்ட்ரா உட்காந்து பயங்கரமா ஒரு விஷயத்த புரிய வச்சாங்க. அவர் என்ன சொல்லி பேசினார் அப்படிங்கறத நான் கடைசியில சொல்றேன். இதுல சாண்ட்ரா என்ன மாதிரி சொல்றாங்கன்னா, இங்க பாத்துக்கோங்க அமித், நீங்க வந்து ரொம்பவே பாருக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி தருது. நீங்க பாரு ரொம்ப நம்புறீங்க, பாரு அப்படி கிடையாது. புரிஞ்சுக்கோங்க, பாரு வந்து பயங்கரமா டபுள் கேம் ஆடுறா. அவ நம்ம கிட்டையும் பேசுவா, அங்க போயும் பேசுவா. அவ அந்த மாதிரி விஷயத்தான் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு முன்னாடியே சந்தேகம் இருந்துச்சு. அவ வந்து எனக்கான விஷயத்துல ஒரு சில விஷயம் பண்ணும்போது எனக்கு அப்படி தோணிச்சு, அவ ஏதோ டபுள் கேம் ஆடுறான்னு சொல்லிட்டு. பட் நான் கண்டுக்காம விட்டுட்டேன். சரி ஓகே, ஏதோ நமக்கு சப்போர்ட்டிவா பேசுறான்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனா எனக்கு பிரஜன் வீட்டுக்குள்ள வந்து ஓப்பனா சொல்லிட்டு போயிட்டாரு. பிரஜன் ஓப்பனா பார்வை நம்பாத, அவ டபுள் கேம் ஆடுறா, உங்ககிட்டயும் பேசுறா அங்கேயும் பேசுறான்னு சொல்லிட்டு எனக்கு ஓப்பனா சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிய வந்துச்சு, ஓகே பாரு வந்து டபுள் கேம் ஆடுறான்னு சொல்லிட்டு. சோ புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா சாண்ட்ரா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஏன்னா சாண்ட்ராக்கு ஒரு விஷயத்துல நடந்துச்சு ப்ரோ. சாண்ட்ரா வந்து ஒரு 2-3 நாட்கள் வீட்டுல படுக்காம வெளியே போய் படுத்து கிடந்து சும்மா டிராமா கிரியேட் பண்ணிருப்பாங்க. அப்போ சாண்ட்ரா கிட்ட போயிட்டு நல்லபடியா பேசிட்டு, நாளைக்கு நீ ருத்ரதாண்டம் ஆடு, நல்ல சண்டையை போடு, நீ பாட்டுக்கு பேசு, உனக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் பேசுன்னு சொல்லிட்டு சாண்ட்ராவை ஏத்தி விட்டுட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு சாண்ட்ரா இப்படி பண்றா, அவன் ஏன் இப்படி பண்றான்னு தெரியல, அவளுக்கு பீரியட்ஸ்ன்னு சொல்லி நான் சப்போர்ட் பண்ணேன், ஆனா ஓவரா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சாண்ட்ராவை தப்பா பேசியிருப்பாப்ல. சாண்ட்ராவை பாரு தப்பா பேசியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பாட்டு மேட்டர்லயுமே சாண்ட்ரா வந்து பாருகிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல, அம்மா பாட்டு எதுக்கு பாட்டுன்னு சொல்லிட்டு. அப்போ ஃபர்ஸ்ட் பாரு அந்த பிரச்சனை எடுக்கவே இல்லை, கனி தான் அந்த பிரச்சனை எடுத்தாங்க. கனிகிட்ட தான் அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா, அந்த பிரச்சனைக்கு நடுவில் வேணுக்குன்னே பாரு உள்ள வந்து சாண்ட்ராவை டவுன் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க. நீங்க என்ன பார்த்து சொன்னீங்க, அது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ சாண்ட்ராக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு பாரு வந்து டபுள் கேம் ஆடுறான்னு சொல்லிட்டு. பிரச்சனை சொன்னதுக்கு அப்புறம் ஃபுல் ஆயிட்டு, ஓகே இவ உண்மையாவே டபுள் கேம் தான் ஆடுறான்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு. அந்த விஷயத்த அமித் கிட்ட ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இங்க பாருங்க அமித், நீங்க ரொம்பவே பாரு நம்புறீங்க, ஆனா அவ அப்படி கிடையாது, அவ பயங்கரமா டபுள் கேம் ஆடுறா, உங்ககிட்டயும் பேசுவா அங்கேயும் போய் பேசுவா, அவ அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கா, இப்போ வரைக்கும் அப்படித்தான் பண்றா, நம்ம எல்லாருக்கிட்டையும் அப்படித்தான் பண்றா. சோ புரிஞ்சுக்கோங்க, நீங்க அவளை ஃபுல்லா நம்பாதீங்க, அவளுக்காண்டி சப்போர்ட் பண்ணி நிக்காதீங்க, உங்களுக்கான கேமை போடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா சாண்ட்ரா சொல்றாங்க. ஆனா அமித்துக்கான ரியாக்ஷன் என்ன தெரியுமா? ஓகே, நான் பாருக்காண்டி பேசல, நான் எனக்காண்டி பேசுறேன். அப்ப திருப்பி அந்த இடத்துல கனியை வச்சு ஒண்ணு பேசுறாங்க. இப்ப ஏன்னா இவரு வந்து என்ன சொல்றாருன்னா, பாருக்காண்டி பேசல, கனி சொன்ன விஷயம் எனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கனியை வச்சு சொல்றாரு. அப்ப திரும்ப சாண்ட்ரா அந்த இடத்துல கனியை பத்தி ஒண்ணு சொல்றாங்க. கனி நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, கனி பேசுற அந்த விஷயமே அப்படித்தான் இருக்கும், கனி பேசுற விதமே அப்படித்தான், அவங்களுக்கான பாடி லாங்குவேஜ், அவங்க பேசுற விதமே அப்படித்தான் இருக்கு. நான் கூட அவங்கள தப்பா தான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் கூட முன்னாடி இருந்து கனினா ஒரு மாதிரி எரிஞ்செரிஞ்சு விடுறாங்க, கனினா ஒரு மாதிரி மூஞ்சில உடைச்ச மாதிரி, கனினா மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நானும் நினைச்சிட்டு தான் இருந்தேன். ஆனா அவங்க கூட பழகுனதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது கனி அப்படி கிடையாது. கனியோட அந்த நேச்சரே அப்படித்தான், அவங்க வந்து ஒரு மாதிரி ஜாலியா ஒரு மாதிரி ஃபன்னா டப்பு டப்புன்னு பேசிடுறாங்க, அதுதான் கனி. மத்தபடி அவங்க உங்களை தப்பா எல்லாம் நினைக்கல, தப்பா யோசிச்சும் பேசல, அவங்க நார்மலா தான் உங்களை சொன்னாங்க. நீங்க சொன்ன விஷயம் கூட உங்களுக்கு புரிஞ்சுட்டு, ஃபர்ஸ்ட் புரியாம இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு புரியல, அவங்க திரும்ப திரும்ப உங்களை அதை சொல்லிதான் அதனால தான் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. பாரு எவ்விடமோ அவ்விடமே அமித் இருப்பாரு, எப்ப பார்த்தாலும் அமித் வந்து பாரு கூட தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கிண்டலா பேசினாங்க. சோ அந்த டைம்ல நீங்க சொல்ல வந்த விஷயம் வந்து கனிக்கு புரியல, ஆனா கனிக்கு இப்ப புரிஞ்சுட்டு அவங்க வந்து அதனால தான் உங்கள்ட்ட சாரி கேட்டாங்க, அதனால நீங்க கனியை தப்பா நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு திரும்ப அந்த இடத்துல சாண்ட்ரா ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆனா திரும்ப நம்ம அமித்துக்கான ரியாக்ஷன் என்ன தெரியுமா? இல்ல அது அவங்க வந்து அவங்கள்ட்ட பேசவே முடியல,
பேச போனாலே ஒரு மாதிரி கிண்டல் பண்ற மாதிரி ஒரு மாதிரி பேசி விடுறாங்க. அது வந்து நம்ம பேச முடியாதுல ரிட்டர்ன் சொல்லிட்டு திரும்பி அதே இடத்துல நிக்காப்ல. இங்க அமித்துக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. இந்த விஷயத்தை வச்சு பாரு கேம் ஆட ட்ரை பண்றாங்க. பாருக்கு இப்ப வீட்டுக்குள்ள கண்டென்ட்டே இல்ல. ஓகேவா? உங்களுக்கு கண்டென்ட்டே இல்ல. அவங்க வெறுமனைக்கு அவங்க அம்மா கண்டென்ட் தான் இப்ப கையில வச்சிருக்காங்க. இத்தனை நாட்களா சும்மா அரோரா பிடிச்சது இல்ல சண்டையை பிடிச்சதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப எந்த கண்டென்ட்டுமே இல்ல. இப்ப எந்த கண்டென்ட்டுமே இல்லாம காமுவ ரயில்வே தண்டவாளத்துல படுக்க வச்சு அவங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கற ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா கிட்ட டக்குன்னு விழுந்து அம்மா என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னா ட்ரெயின் காமு மேல ஏறிடும். இல்ல அவங்க அம்மா சாஃப்டா பேசுறாங்க, இவங்க பேசுற விஷயத்த கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க, அவங்க அம்மா வந்து ஓகே அப்படின்ட்டாங்கன்னா காமு அக்கா வந்து தண்டவாளத்துல இருந்து எடுத்துருவாங்க. இல்லன்னா காமுக்கான வாழ்க்கை காலி. ஓகேவா? இப்ப காமு தான் நடுரோட்ல கிடக்காப்ல. அப்ப காமு தான் நடுரோட்ல கிடக்குறாப்ல. சோ இந்த மாதிரி கேம் போயிட்டு இருக்கும்போது அக்கா இந்த கேப்ல அமித்துக்கான இந்த விஷயத்த யூஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. இப்ப நேத்து காலங்காலத்துல கனியும் அமித்தும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அமித் வந்து நம்ம பாருகிட்ட சொல்றாங்க, கனி இப்படி சொன்னாங்க, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு, நான் பேசி விட்டேன், சண்டை ஆயிருச்சு, ஆனா இந்த விஷயத்த நீ கேட்காதன்னு சொல்லிட்டு அமித் ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போறாப்ல. சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் கூட வேனுக்குன்னு நம்ம பாரு என்ன பண்றாங்கன்னா கனியை கூட்டிட்டு வந்து என்னையும் அமித்தையும் சேர்த்து வச்சு பேசாதீங்க, அது என்ன அமித் என் கூட இருந்தா உங்களுக்கு தப்பா தெரியுதா, தப்பான நோக்கத்துல பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றாங்க. உங்களுக்கு புரியுதா? இவங்களே அமித்துக்கும் பாருக்கும் தொடர்பு அப்படின்ற மாதிரி இவங்களே கிரியேட் பண்றாங்க. அப்ப கனி ரொம்ப ஈஸியா உடைச்சிருப்பாங்க. கனி அசிங்கப்படுத்திட்டு போயிருப்பாங்க. நீ தான் அந்த கண்டென்ட் கிரியேட் பண்ற, நாங்களாம் கிரியேட் பண்ணல, நீ அதான் வாலண்டியரா எல்லா இடத்தையும் எடுத்துட்டு போற, சும்மா கேஸ் போடுற, சும்மா நீயே எடுத்து சண்டை போடுற, நாங்க யாரும் அந்த நோக்கத்துல பேசல, உன்னோட நோக்கம் அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லி கனி போட்டு உடைச்சிருப்பாங்க. இவ்வளவு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் கூட அமித் இன்னும் பார்வை நம்பிட்டு இருக்காரு. அமித் இன்னும் பாரு நம்பிட்டு பாரு தான் கரெக்டா பேசுறான்னு சொல்லிட்டு இன்னுமே பாரு நம்பிட்டு இருக்காரு. இவரை என்ன சொல்லன்னு தெரியல. இதுல நேத்து வினோத் அவர்கள் ஒரு கட்டத்துல பாருக்கான கேமை சொல்லியே உடைச்சிருப்பாரு. வினோத் மட்டும் இல்ல, அமித்துமே சேர்த்துதான். அமித், வினோத், காமு மாமா, விஜய் பாரு, சாண்ட்ரா இவங்க எல்லாம் வெளியே உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க, அமித் நினைக்கிறேன், விஜய் பாரு வந்து ஃபுல்லா சண்டை மட்டும் தான் போட்டுட்டு இருந்தா, டே ஒன்ல இந்த ஃபுல்லா சண்டை தான், அதை மட்டுமே தான் போட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கா, சண்டையே போட்டா, ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த சண்டையை நிப்பாட்டிட்டா. ஃபர்ஸ்ட் அந்த சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவகிட்ட பேசவே முடியாது, பேசலாம் தோணவே இல்லை எங்களுக்கு, ஆனா இப்ப அந்த சண்டையை நிப்பாட்டினதுக்கு அப்புறம் அவ கொஞ்சம் ஓகேவா ஃபீல் ஆகுறான்னு சொல்லிட்டு அமித் சொல்றாப்ல. அப்ப அங்க இருந்து சாண்ட்ராவும் சொல்றாங்க, ஆமா அவ ஃபர்ஸ்ட் சண்டை தான் போட்டா, இப்ப கொஞ்சம் அந்த சண்டையை மறைச்சிட்டு வேற மாதிரி போயிட்டு இருக்கா, அதனால தப்பிஸ்டா, இல்லாட்டினா அவ கண்டிப்பா வெளியே போயிருப்பான்னு சொல்லிட்டு அந்த குரூப்பா சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இங்க வினோத் ரொம்ப தெளிவா ஒன்னு சொல்றாரு, புரியுதா அவங்க எல்லாருக்கும்? பாரு ரொம்ப தெளிவா தான் கேம் ஆடுறா, அவ டே ஒன்ல இருந்து எங்க ஏத்தணும் எங்க இறக்கணும்னு சொல்லி தெரிஞ்சு பண்ணிட்டு இருக்கா. நம்ம எல்லாம் தான் முட்டாள் மாதிரி உட்கார்ந்துருக்கோம், நம்ம எல்லாம் அவளுக்கான கேம் தெரிஞ்சுமே நம்ம எல்லாம் முட்டாள் மாதிரி உட்கார்ந்துருக்கோம்னு சொல்லிட்டு வினோத் ரொம்ப ஓப்பனா பேசுறாரு. அப்பவும் அமித்துக்கு புரியல. அமித்தே தான் சொல்றாரு பாருக்கான ஆட்டம் இதுதான் சொல்லிட்டு, அப்புறம் அமித்தே போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் என்ன சொல்லன்னு எனக்கு தெரியல ப்ரோ. இப்ப நேத்து சாண்ட்ரா இவ்வளவு விஷயத்த ஓப்பனா சொன்ன பிறகு கூட அவர் வந்து அந்த விஷயத்தோட்டு இறங்கி வர மாட்டேங்காரு. அவருக்கு கனி மேல பிரச்சனை, இப்போ கனி கிட்ட பிரச்சனை, கனி வந்து பேசின விதம் தப்பா, கனி அந்த நோக்கத்திலே பேசலைங்க. நீங்க வந்து பேசுறீங்களா, அமித்தும் பாரு ஒன்னா உட்காந்து பேசும்போது சொல்லுவாங்க கனியும் விக்ரமும் ஒன்னா இருக்காங்க, கனி விஜய் எப்பவுமே ஒன்னா இருக்காங்க, அது வந்து நீங்க தப்பான நோக்கத்துல பேசுனீங்களா? நீங்க தப்பான நோக்கத்துல பேசல, ஆனா உங்களுக்கு சப்போர்ட் பண்ற வெளியே இருக்க பீடேன்ஸ் வந்து கண்டராவியான வேலையை பார்ப்பாங்க. பட் நீங்க அந்த தப்பான நோக்கத்துல பேசல. இப்ப அமித் கிட்ட கேட்கிறேன், அமித் கிட்டே பாருக்கிட்டே சொல்ல போனா அவங்க ரெண்டு பேரும் எனக்கு தெரிஞ்சு பெருசா தப்பான நோக்கத்துல பேசல, அவங்க குரூப்பிசம் அப்படிங்கிற மீனிங்ல தான் பேசினாங்க. ஓகேவா? அதே தான் கனியும் பேசினாங்க, அதே தான் குரூப்பிசம் அப்படிங்கிறதுல தான் அமித் எப்பவும் அங்கதான் உட்காந்து பேசுறாரு, அமித் எப்பவுமே அங்கதான் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாரு, அமித் எப்பவுமே அங்கதான் ஆதரவு கொடுத்துட்டு இருப்பாருன்னு சொல்லிட்டு குரூப்பிசம் மீனிங்ல தான் பேசினாங்க. இவரே திருப்பி அந்த கண்டென்ட்டை கையில் எடுத்துட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அசிங்கப்பட போறாரு. ஆனா என்னால ஒரு விஷயத்த உறுதியா சொல்ல முடியும், இன்னைக்கு அமித் அவர்களுக்கான ஒய்ஃப் அமித்தை கண்டிப்பா வச்சு சம்பவம் செய்வாங்க. கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லிட்டாச்சும் வருவாங்க, ஒரு தூதாச்சும் கொடுத்துட்டு வருவாங்க, பாத்துக்கோ, புரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ, அறிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு தூதாச்சும் கொடுத்துட்டு வருவாங்க. அப்படி தூது கொடுத்தா மட்டும்தான் அமித் அவர்கள் இந்த வாரம் காப்பாற்றப்படுவார். அப்படி இந்த தூதை கொடுக்கப்படல, அப்படி இந்த தூதை சரியா கொடுக்கல, அந்த தூதை வந்து அமித் சரியா எடுத்துக்கலனா அமித் இந்த வாரம் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவார். அவ்வளவுதாங்க. சோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. சாண்ட்ரா ரொம்ப தெளிவா இருக்காங்க, ஆனா சாண்ட்ராக்கு என்ன வேற யார்கிட்ட பேச அப்படின்னு சொல்லி தெரியல போல. சாண்ட்ரா இதுல காமு மாமா கண்டென்ட்டே உடைக்கிறாங்க, காமுக்கான காதலுமே எனக்கு ஃபேக்கா தான் ஃபீல் ஆகுது, அவன் அதையுமே இதை யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா சாண்ட்ரா உடைக்கிறாங்க, ரொம்ப தெளிவா சாண்ட்ரா உடைச்சு பேசுறாங்க. ஆனா அவங்களுக்கு வேற யார்கிட்ட பேசன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இப்ப பார்வை பிடிச்சு பேசிட்டு இருக்காங்களாம், அதையும் ஓப்பனா சொல்லிட்டாங்க. ஸோ பார்க்கலாம், எனக்கு தெரிஞ்சு ஆட்டம் கொஞ்சமாச்சும் மாறும்னு நினைக்கிறேன். முக்கியமா அமித் லைட்டா மாத்தினாருன்னா அந்த ஆட்டம் லைட்டா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல பண்ணுங்க. ஸோ வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அடுத்த பார்க்கலாம்.